ஓகே. ஹோம்ஒர்க் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருந்துச்சா? ஆமா சார். ஓகே. நாங்கள் அதை டக்குன்னு செய்துட்டு இந்த இந்த டாப்பிக்கை இன்றைக்கு முடிப்போம். ஒரு 25 மினிட்ஸுக்கு ஹோம்ஒர்க் செய்துட்டு செய்யக்கூடியதில் வந்து மற்ற டாபிக்ஸ்க்கு போவோம். இதுல முதலாவது உதாரணத்தை எடுத்தீங்கன்னா 2வதுல எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 8. நாங்கள் இது லாஸ்ட் கிளாஸ் படித்தோம். மூவுறுப்பு இருபடிக்கோவைகள் இல்லையா? இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் மூவுறுப்பு இருபடிக்கோவைகள். மூவுறுப்பு இருபடிக்கோவைகள் நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்? இந்த எக்ஸுக்கு முன்னால இருக்கிற குணகத்தையும் மாறிலியையும் பெருக்கணும். அப்ப எக்ஸுக்கு முன்னால் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற குணகம் என்னது? ஒன்று. ஒன்றையும் இந்த மாறிலி 8ஐயும் பெருக்குனா என்ன விட? 8. அப்ப அது ரெண்டையும் பெருக்கி உங்களுக்கு விட வரும் 8. பேர்ந்து அந்த நடுவுல இருக்கிற நடுவுல இருக்கிற 6x எடுக்கிறதுக்கு நாங்க பார்க்கணும் அந்த 8 எடுக்கக்கூடிய எண்கள் என்ன பெருக்குனா 8 வரக்கூடிய எண்கள் என்ன? 1 தர 8. வேற என்ன? 4 தர 2. 4 தர 2. அது 2 தான் இருக்கு. அப்போ 1ஐயும் 8ஐயும் கூட்டினாலோ கழித்தாலோ உங்களுக்கு 6 வராது இல்லையா? எங்களுக்கு வர வேண்டியது கூட்டுனா அந்த 2 எண்களையும் 6. அப்போ 1ஐயும் 8ஐயும் கூட்டினாலோ கழித்தாலோ 6 வராது. அப்ப என்னத்தை நாங்க கூட்டினாலோ கழித்தாலோ 6 வரும்? 4ஐயும் 2ஐயும். அப்ப நாங்க போடுவோம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 4x சக 8. அப்ப இதுல பொதுவானது எக்ஸ். எக்ஸ வழியில் எடுத்தோம்னா எக்ஸ் சக 2. மற்றதுல பொதுவானது வந்து 4. 4 வழியில் எடுத்தோம்னா மிகுதி எக்ஸ் சக 2. ஆகவே இதன் காரணிகள் எக்ஸ் சக 4 எக்ஸ் சக 2. விளங்கிச்சாலு? ஓகே ஓகே. உதாரணம் ஜிஎஸ் இவம் சரியா? உதாரணம் ஜிஎஸ் இவம் என் வர்க்கம் சக 15n சக 14. அப்ப எண்ணுக்கு முன்னாலே இருக்கிற குணகம் என்ன? 1. 1. 1ஐயும் 14ஐயும் பெருக்குனா என்ன விட? 14. அப்ப 14ஆக எடுக்கக்கூடிய 14 என்ற விடையை எடுக்கக்கூடிய எந்த 2 எண்களை பெருக்குனா 14 வரும்? 14. 1 தர 14. 2 தர 7. சரியா? ஆனா அந்த 2ஐயும் 7ஐயும் கூட்டினாலோ கழித்தாலோ இதுல நடுவுல இருக்கிற 15 விடையாகுமா? இல்ல. ஆனா எதை கூட்டினாலோ கழித்தா எந்த 2 எண்களை கூட்டினாலோ கழித்தாலும் 15 வரும் நடுவுல? 1 தர 14 சார். 1 14. இதெல்லாம் எண் வர்க்கம் சக ஒரு எண் சக 14 எண் சக 14. என்ன நாங்க பொதுவா எடுத்தோம்னா
எண் சக 1 14 பொதுவா எடுத்தோம்னா எண் சக 1 ஆகவே இதன் காரணிகள் எண் சக 1 எண் சக 14 விளங்கிச்சா? ஓகே. ஆமா. கியூவை செய்து பார்ப்போம். கியூல இருக்கிற கேள்வியை செய்து பார்ப்போம். m வர்க்கம் மறை 40 சக 6m. முதல் பார்க்கணும், இது ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவிலே இருக்கிறது. அப்படி இல்லாட்டி அந்த வடிவத்துக்கு நாங்க கொண்டு வரணும். இது அந்த வடிவத்துல இருக்கு. இப்ப ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்துல இருக்கு. இல்ல, அதை நாங்க மாத்தி எழுதலாம் இல்லையா? அப்ப இதை நாங்க m வர்க்கம் சக 6m மறை 40 எழுதலாம் இல்லையா? எழுதிட்டு m இன் குணகம் 1 தர 40 1 தர 40 40 40 எந்தெந்த எண்களை பெருக்குனா உங்களுக்கு 40 வரும்? 1 தர 40 2 தர 40 வேற 8 தர 5 40 வேற 20 தர 2 20 தர 2 வேற 10 தர 4. சரி, இப்ப இந்த விடைகள்ல எந்த 2 எண்களை நாங்க கூட்டினாலோ கழித்தாலோ 6 என்ற விடை கிடைக்கும். 10 தர 4 செய்யலாம். 10 தர 4 இல்லையா? 10ல இருந்து 4 போச்சுன்னா மிச்சம் 6. சரியா? அப்ப நாங்க இத m வர்க்கம் சக 10m மறை 4m மறை 40 என்று எழுதலாம் இல்லையா? இப்ப 10m மறை 4m வந்து 6m. 10 தர மறை 4 வந்து மறை 40 m வர்க்கம். அப்ப அது சரி. இதுல இருந்து நாங்க m பொதுவா எடுத்தோம்னா m சக 10 மறை 4 வெளியில எடுத்தோம்னா m சக 10. ஆகவே இதன் காரணிகள் m மறை 4 m நேர் 10. இது விளங்கிச்சா? விளங்கிருச்சு சார். ஓகே. இப்ப நாங்க ஏக்கு முன்னால வேற ஒரு குணகம் இருக்கிற மாதிரி செய்வோம். அப்படி ஒரு கேள்வி. சரியா? ஓகே. இதுல இந்த 2வதுல ஈய செய்வோம். சரியா? 2வதுல ஈ உதாரணத்தை செய்வோம். அதாவது a வர்க்கம் இல்ல 18 சக 7a மறை a வர்க்கம். இது ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்திலேயா உள்ளது? இது அந்த வடிவத்திலேயா உள்ளது? ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்திலேயா உள்ளது? இல்ல சார்.
இல்ல அத நாங்க அந்த அந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்ப மறை ஏ வர்க்கம் மறை 7 நேர் 7 ஏ நேர் 18. இப்ப அது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி என்ற வடிவத்தில் உள்ளது. இப்ப ஏயின் குணகம் என்ன? ஏ வர்க்கத்தின் குணகம் என்ன? ஒன்று சார். ஒன்றா ஒன்று சார். ஒன்றா மறை ஒன்றா? மறை ஒன்று சார். மறை ஒன்று. மறை ஒன்று தர 18 எவ்வளவு? மறை 18. அப்ப மறை 18. ஓகே, 18 உருவாறதுக்கு எந்த ரெண்டு எண்களை பெருக்கலாம்? மறை 2 தர 4. மறை 2 தர 1 தர 1 தர 18 18 கொடுக்கும். வேற என்ன எண்களை பெருக்குனா 18 வரும்? 9 தர 2 சார். 9 தர 2. ஓகே, அப்ப 6 தர 3 6 தர 3 பெருக்குனா 18 வரும். இப்ப அந்த 3 உதாரணத்திலையும் எந்த ரெண்ட கூட்டினாலோ கழித்தாலோ நடுவுல இருக்கிற 7 என்ற விட வரும் உங்களுக்கு. 9 தர 2 சார். 9 தர 2. அதாவது 9 மறை 2 போட்டீங்கன்னா அது 7 என்ற வடிவத்தை கொடுக்கும். ஆகவே மறை ஏ வர்க்கம் நேர் 9 ஏ. ஓகே, இப்படி எழுதுனீங்கன்னா நான் காட்டுறேன் இதுல, ரைட்? இத நீங்க எழுதலாம். இப்படி எழுதுனீங்கன்னா சரி. 2 மறை 2 ஏ 18. இதுல நீங்க ஏ வழியில எடுத்தீங்கன்னா ஏ வழியில எடுத்தீங்கன்னா மிஞ்சுறது என்ன? ஒரு ஏ சார். நேரையா மறையா? மறை மறை ஏ சக 9. இதுல இருந்து நீங்க 2 எடுத்தீங்கடா வெளியில, மிகுதி என்ன இதுல? ஏ சார். மறை ஏ ஏயா சார். மறை ஏ? அது முக்கியம் உங்களுக்கு. மறை மறை ஏ சக 9. ஆகவே இதன் காரணிகள் ஏ சக 2 மறை ஏ நேர் 9. விளங்கிச்சா? விளங்கிருச்சு. ஓகே, இப்ப பாப்போம். ஏ வர்க்கத்தின் குணகம் 1க்கு மேலாக இருந்தால் எப்படி செய்யலாம் என்று. சரியா? முதல் 3வதுல ஏ செய்வோம். 3வதுல ஏ வர்க்கம் சக 7 ஏபி சக 10 பி வர்க்கம். சரியா? இது உண்மையா ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி என்ற வடிவத்துல இல்ல. ஆனா இந்த 10 பி வர்க்கத்தை நாங்க ஒரு மாறிலியா கொண்டோம்னா, அது ஒரு மாறிலி என்று சொன்னோம்னா, இதை நாங்க ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி என்ற வடிவில் இருக்கட்டு காட்டலாம். அதாவது நாங்க இதுல
10 பி வர்க்கம் என்பது ஒரு மாறிலி. இங்க இந்த உதாரணத்துல 8 மாறி, இந்த உதாரணத்துல 14 மாறி. இதை நாங்க ஒரு மாறிலியா எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஒரு மூவுறுப்பு இருபடி கோவை என்ற வடிவத்தில் இருக்கிற கொண்டு ஏ வர்க்கத்துக்கு குணகம் என்ன? கோகிலேஷனி அண்ட் டிலானி, நீங்க உங்களோட வீடியோ ஆன் பண்றீங்களா? ஏ வர்க்கத்துக்கு குணகம் என்ன? ஒன்று சார். 1. இது பி வர்க்கம். சரியா? அப்ப முதலாவது உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் பெருக்கினா என்ன விட வரும் உங்களுக்கு? முதலாவது உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் பெருக்கினா இதுல என்ன விட வரும்? 100. 10 ஏ வர்க்கம் பி வர்க்கம் இல்லையா? 10 ஏ வர்க்கம் பி வர்க்கம். ஓகே. அப்ப 10 ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று வாரதுக்கு நாங்க எந்த இரு எண்களை பெருக்குனா அதன் நடுவுல இருக்கிற 7 ஏபி என்ற விட வரும். எந்த 2 எண்களை பெருக்குனா? 5ஐயும் 2. ஆகவே நாங்க இத ஏ வர்க்கம் சக 5 ஏபி சக 2 ஏபி சக 10 பி வர்க்கம் என்று எழுதலாம். இதுல இருந்து முதல் 2 உறுப்புல இருந்து ஏ வழியில எடுத்தோம்னா ஏ சக 5 பி. ரெண்டாவதுல இருந்து நாங்க பொதுவா 2 பி வழியில எடுத்தோம்னா மிகுதி ஏ சக 5 பி. ஆகவே இதன் காரணிகள் ஏ சக 2 பி ஏ சக 5 பி. இன்னொரு உதாரணத்தை எடுப்போம். ஹெச் என்ற உதாரணத்தை செய்வோம். y வர்க்கம் மறை 2 மறை 3 py மறை 10 p வர்க்கம். இதுல இந்த 10 பி வர்க்கத்தை மாறிலியா எடுத்துக்கொண்டோம்னா y வர்க்கத்தையும் மறை 10 பி வர்க்கத்தையும் பெருக்கினா என்ன விட வரும்? மறை 10 y வர்க்கம் பி வர்க்கம் இல்லையா? மறை 10 y வர்க்கம் பி வர்க்கம். மறை 10 y வர்க்கம் பி வர்க்கம் வாரதுக்கு எந்த இரு எண்களை பெருக்கலாம்? 5ஐயும் 2ஐயும் பெருக்கி. ஆனா 2ல இருந்து 5 நீங்க கழிச்சீங்கன்னா மறை 3 விட வரும் இல்லையா? y வர்க்கம் மறை 5 py நேர் 2 py மறை 10 p வர்க்கம். இதுல y பொதுவா எடுத்தீங்கன்னா y மறை 5 p இதுல இருந்து 2 p பொதுவா எடுத்தீங்கன்னா மிகுதி y மறை 5 p
ஆகவே இதன் காரணிகள் y சக 2b y சக y மறை 5b. விளங்கிச்சா இது? அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கியிருக்கணும் அப்படி நாங்க செய்யலாம் மூ உறுப்பு இருபடி கோவைகளின் காரணிகளை எப்படி காணலாம் என்று. 3 பேருக்கு நல்லா விளங்கிச்சா? அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் சிமிலியர் டவுட்ஸ் ஒன்றும் நீங்க என்ன இதுல முக்கியமா பார்க்கணும்னா இந்த நேர்மறை என்றத சிம்பிள்ஸ் உங்களுக்கு வழிய பார்க்கணும், என்ன விட வரணும்ண்டு. இதையும் கூட்டுனா இதையும் கழித்தா உங்களுக்கு மறை அல்லாட்டி நேரன் வரணும்னு பார்க்கணும். இப்ப இந்த முதலாவதுல கிடைக்கிற பொது உறுப்பு வார மாதிரி நாங்க ரெண்டாவதுல இருந்து பொது உறுப்பு எடுத்து அதன் காரணியும் அதே மாதிரி வரக்கூடிய மாதிரி நாங்க எடுக்கணும். சரியா? ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். இதே ஒரு உதாரணம் தான், இதே மாதிரி. ஆனா நாங்க முதல் செய்த மாதிரியே தான். ஆனா ரெண்டு பக்கத்துக்கும் குணகங்கள் இருக்கு. இப்ப இதுல ஹெச்ச செய்வோம். ஹெச் என்ற உதாரணத்தை எடுத்தோம்னா 2a வர்க்கம் சக 7ab சக 6b வர்க்கம் இல்லையா? இப்ப இப்ப இத மாறிலியா நாங்க எடுத்துக்கொண்டோம்னா 6b வர்க்கத்தை மாறிலியா எடுத்துக்கொண்டோம்னா a வர்க்கத்தின் குணகம் என்ன? a வர்க்கத்தின் குணகம் என்ன? 2. b வர்க்கத்தின் குணகம் என்ன? 6. அப்ப 2 6 பெருக்குனா என்ன விட? 12. 12 a வர்க்கம் b வர்க்கம். அப்ப 12 a வர்க்கம் b வர்க்கம் வார மாதிரி எந்த 2 எண்களை பெருக்குனா 7ab என்ற விடை கிடைக்கும். கூட்டு 4 கழிக்கும் 4 தரம் 3. ஆகவே இதை நாங்கள் எழுதலாம் 2a வர்க்கம் சக 4ab சக 3ab சக 6b வர்க்கம். இப்ப நீங்க இதுல நேம் கூட்டுனா 7ab, அதுல நேம் பெருக்குனா 12a வர்க்கம் b வர்க்கம். அதுதான் எங்களுக்கு விட. இப்ப இதுல இருந்து நாங்க 2a பொதுவா எடுத்தோம்னா மிகுதி a சக 4ab இருந்து 2a எடுத்தீங்கன்னா மிகுதி 2b. இந்த 2ல இருந்தும் பொதுவாக நீங்க 3b வழியில எடுத்தீங்கன்னா மிகுதி இதுல இருந்து 3b எடுத்தா a சக 6b வர்க்கத்திலிருந்து 3b வழியில் எடுத்தீங்கன்னா 2b. ஆகவே இதன் காரணிகள் 2a சக 3b a சக 2b. இது விளங்கிச்சா? விளங்கிருச்சு சார். ஓகே, எஃப் செய்வோம். அதோட நாங்க வர்க்கத்துக்கு போவோம். இந்த எஃப் என்ற உதாரணத்தை செய்வோம். 2x வர்க்கம் மறை 11xy சக 15y வர்க்கம். அப்ப x வர்க்கத்தையும் y வர்க்கத்தையும் பெருக்கினா என்ன விட வரும்? அதன் குணகங்களை பெருக்கினா 30 x வர்க்கம் y வர்க்கம். அந்த 30 x வர்க்கம் y வர்க்கம் வரக்கூடியதாக எந்த 2 எண்களை பெருக்கினா அந்த 2 எண்களையும் கூட்டினாலோ கழித்தாலோ 11 விட வரும்.
எங்களுக்கு ரெண்டு எண்களை பெருக்கினா 30 வரணும். அப்போ 1 தர 30, 2 தர 15, 5 தர 6. அப்ப இதுல இந்த மூன்றுலயும் எந்த ரெண்டை பெருக்குனா கூட்டினாலோ கழித்தாலோ உங்களுக்கு 11 விட வரும் 5 6. ஆகவே 2x வர்க்கம் எங்களுக்கு நடுவுல இருக்கிறது மறை 11xy. ஆகவே நாங்க என்னென்று எழுதுவோம்? மறை 6xy மறை 5xy. மறை 5xy மறை 6xy பெருக்குனா என்ன விட வரும்? நேர் 30x வர்க்கம் y வர்க்கம் இல்லையா? அப்ப அதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடை. அது சரி, 15y வர்க்கம். இந்த ரெண்டுல இருந்து நாங்க 2x வெளியில எடுத்தோம்னா பொதுவாக மிகுதி x மறை 3y. ரெண்டாவதுல இருந்து நீங்க இப்ப பாருங்க, இது முக்கியம். எங்களுக்கு ரெண்டாவது என்னவா வரணும்? x மறை 3y வரணும். அப்ப இதுல இருந்து x மறை 3y அடைப்பு குறிக்குள்ள இருக்கணும்டா எதை நாங்க பொதுவாக எடுக்கணும் வெளியில? மறை 5 மறை 5 மறை 5y எடுத்தோம்னா மிகுதி வந்து மறை 5y xy இருந்து மறை y எடுத்தோம்னா x மிகுதி. மறை 5y நேர் y வர்க்கத்துல இருந்து எடுத்தோம்னா மிகுதி என்னது? மறை 3y. ஆகவே இதன் காரணிகள் 2x மறை 5y 2x மறை 3y. ஓகேயா? ஓகே. ஓகே. இப்ப நாங்க இந்த டாபிக்ல கடைசியா நாங்க படிக்க வேண்டியது, இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது முக்காரணிகளின் இருபடிக்கோவைகளின் காரணிகளை எப்படி காண்றது. ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் இருந்தா அதன் காரணிகளை எப்படி காண்றது படித்தோம். இன்னொரு மாதிரி கொஸ்டின் வரலாம். x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்தா அதன் காரணிகளை எப்படி காண்றது? சரியா? எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வடிவத்துல இருந்தா எப்படி காண்றதுன்னு நாங்க படிச்சுட்டோம். 2x வர்க்கம் அதுக்குள்ள நடுவுல இன்னொரு நம்பர் இருந்து பேந்து கடைசியில y வர்க்கம் இருந்தா எப்படி காண்றதுன்னு படிச்சோம். அதே போல x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்துல இருந்தா இப்படி நாங்க லேசா கண்டுபிடிக்கலாம் என்று பார்ப்போம். இப்ப இந்த x வர்க்கம் மறை y வர்க்கத்தை நாங்க இதே வடிவத்துல எழுதலாம். x வர்க்கம் மறை y வர்க்கத்தை நாங்க இதே வடிவத்தில் எழுதலாம். எப்படி எழுதலாம் என்றா, நடுவுல xy என்று ஒன்றும் இல்லை, அது 0 எல்லாம். அப்ப நாங்க பார்க்கணும் x வர்க்கம் மறை y வர்க்கத்தை நாங்க x வர்க்கம் மறை xy நேர் xy மறை y வர்க்கம் என்று எழுதலாம். இது விளங்கிச்சா உங்களுக்கு? மறை xy நேர் xy எவ்வளவு? மறை xy நேர் xy கூட்டினா எவ்வளவு? மறை xy வர்க்கம் y வர்க்கம். நீங்க பெருக்குறீங்க. நான் கூட்டினா என்ன வரும்? மறை xy நேர் xy கூட்டினா என்ன விட? 2x 2y. திருப்பி யோசிச்சு சொல்லுங்க. மறை xy சக நேர் xy என்ன விட? மறை 1 நேர் 1 என்ன விட?
மறை 2 மறை மறை ஒன்றையும் நேர் நேர் 2 இத சொல்லுங்க. 0 சார். மறை ஒன்று நேர் ஒன்று எவ்வளவு விட 0 0. மறை 5 நேர் 5 என்ன விட 0 சார். 0 சார். மறை x நேர் x என்ன விட 0 சார். 0. ஆகவே மறை xy நேர் xy என்ன விட 0 சார். 0. இல்லையா? ஆகவே இந்த மறை xy நேர் xy கூட்டினா என்ன விட 0 சார். 0. அப்ப இது 0 என்றா மிஞ்சிறது என்ன x வர்க்கம் மறை y வர்க்கம் இல்லையா? அப்ப அதைத்தான் அந்த x வர்க்கம் மறை y வர்க்கத்தை தான் நாங்க இப்படி எழுதலாம். இப்படி எழுதுனா இதுல இந்த 2 உதாரணத்திலையும் இந்த 2 உறுப்புகள்லையும் பொதுவானது x. x நாங்க எடுத்தோம்னா இதுக்குள்ள மிஞ்சிறது x மறை x y. இந்த 2லயும் y நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா மிஞ்சிறது x மறை y. அப்ப இது 2 ஒரு காரணி, இது 2 இன்னொரு காரணி. அப்ப x ஆக y x மறை y என்று எழுதலாம். இதைத்தான் நாங்க லேசாக இப்படி ஒரு வடிவத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற ஒரு வடிவத்துல உதாரணம் இருந்துச்சுன்னா அதன் காரணிகள் நீங்க நேரா எழுதலாம் x மறை y x நேர் y என்ற வடிவத்தில் இருக்கும். சரியா? x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்துல உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதன் காரணிகள் x மறை y x நேர் y என்ற வடிவத்துல இருக்கும். ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன். இதுல இந்த உதாரணம் x வர்க்கம் மறை 4. இதை நாங்க x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் எழுதலாமா? x வர்க்கம் ஆல்ரெடி இருக்கு. y வர்க்கத்துக்கு பதிலா என்ன இலக்கம் உள்ளது இங்க? y வர்க்கத்துக்கு பதிலா என்ன இலக்கம் உள்ளது இங்க? 4. 4 இந்த இதன் வர்க்கமாக எழுதலாம். y 4 இதன் வர்க்கமாக எழுதலாம். y இன் வர்க்கமா? இல்ல y என்றா இப்ப 4 வந்து 2 இன் வர்க்கம். 2 இன் வர்க்கமாக எழுதலாம். அதாவது 4 நாங்க இப்படி எழுதலாம் 2 இன் வர்க்கம் இல்லையா? இப்ப இது வந்து இந்த உதாரணம் வந்து x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே இதன் காரணிகளை நீங்க செய்து காட்டாம நேராவே எழுதலாம். x வர்க்கம் மறை y வர்க்கம் என்றிருந்தா அதன் காரணிகள் x மறை y x நேர் y என்ற வடிவத்தில் அமையும். இது 2 காரணிகள் என்று நீங்க நேரடியா எழுதலாம். ஏன்னா அப்படித்தான் இதுல காட்டிட்டோம். x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கும் ஒரு உதாரணத்தின் காரணிகள் x மறை y x நேர் y என இருக்கும். அதான் இதுல காட்டியிருக்கிறது. சரியா? அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். நான்கு எக்ஸ் வர்க்கம் மறை 9.
இதை நாங்க எப்படி எழுதலாம்? 4 என்னத்தின் வர்க்கம் என்று எழுதலாம்? 2 வர்க்கம். 2 வர்க்கம். அப்ப நாங்க இதை எழுதலாம் 2x இன் வர்க்கம் இல்லையா? 2 வர்க்கம் 4, x இன் வர்க்கம் x வர்க்கம். ஆகவே இது 4x வர்க்கம். அதே போல மறை 9 நாங்க எதன் வர்க்கமாக எழுதலாம்? 3 வர்க்கம். 3 வர்க்கம் என்று எழுதலாம். இப்ப இது இருக்குது x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே நாங்க இத 2x மறை 3 2x நேர் 3 என்று டிரெக்டா எழுதலாம். அப்ப நீங்க இந்த உதாரணத்தை எனக்கு செய்து காட்டுங்க. 25a வர்க்கம் மறை 16b வர்க்கம். 25a வர்க்கம் மறை 16b வர்க்கம். 5a மறை 4b 5a நேர் 4b. ஓகே, பாப்பர் சரியா? இருபத்தைந்து ஏ வர்க்கம் மறை 16b வர்க்கம். இது ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே இந்த 25 எதன் வர்க்கமாக எழுதலாம்? 5 வர்க்கமாக எழுதலாம். ஆகவே இதை நாங்க 5a வர்க்கம் அடைப்புக்குறி என்று எழுதலாம். மறை 16 நாங்க 4 வர்க்கமாக எழுதலாம். மறை 4b வர்க்கம். ஆகவே இது a வர்க்கம் மறை b y x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கிறபடியா நாங்க 5a மறை 4b 5a நேர் 4b என எழுதலாம். விளங்கிச்சாது? ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? இல்ல சார். அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப மூவுறுப்பு இருபடி கோவைகளா வந்தா எப்படி காணலாம் என்று, வர்க்கமா வந்தா எப்படி காணலாம் என்று. அதாவது ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம் இல்லாட்டி எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்தா நாங்க எப்படி அதன் காரணிகளை உடனடியாக காணலாம் என்று படிச்சுட்டோம் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த ஹோம் ஒர்க்கை தாரேன், நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல குயிக்கா அதை செய்துட்டு இன்னொரு டாபிக்கு போவோம். சரியா? ஓகே சார். ஓகே, ஆல்ரைட். அப்ப இப்ப கிளாஸ் நீ பார்க்கலாம். Thank you sir. Okay, thank you. Okay, bye. Thank you sir. Okay, bye.